யாரு? பார்வதி. திறக்க முடியாது. பார்வதி, நான் சொல்றத கேளு. உன் பேச்சு எதுவும் கேட்க நான் தயாரா இல்லை. பார்வதி, நானும் உன்னை இப்படியே விட்டுட்டு திரும்பி போறதுக்கு தயாரா இல்லை. என்ன சொல்ற? நான் நினைச்சா புரிஞ்சுக்கிட்டயா? இந்த வீட்டையே சாம்பலாக்கிடு. ஏ, என்னையே கூட கொளுத்தி சாம்பலாக்கு. உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். கோபமா பேசும்போது கூட அழகா தான் இருக்கேன். இப்ப என்ன சொல்ற பார்வதி? கொளுத்து. கடைசி எச்சரிக்கை, நான் சொல்றத கேளு. ஆமா, இவர் ஏன் தீக்கு போனாரு? நம்ம ஊர்ல ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அதை அணைக்கிறதுக்கு போனோம். அதுல இந்த கதி. யாருடைய வீடு அது? அதாங்க பார்வதி. இப்பதான் அப்ப நான் பறி கொடுத்தேன். அதுக்குள்ள வீட்டையும் பறி கொடுத்துட்டேன். பார்வதி இப்ப எங்க? அவ போன இடம் தெரியல. சரி சரி, நான் சாயந்திரம் வரேன். ஆகாரம் சூடா கஞ்சி மட்டும் கொடுங்க. நீ தைரியமா இருப்பா. ஐயா, ஐயா, என்னப்பா நீங்க பார்வதி அக்கா பார்க்க தர போறீங்க? ஆமா. இப்ப பார்வதி அக்கா எங்க வீட்டுல தான் இருக்கா. அப்படியா? ஆமாங்க, வாங்க. பார்வதிக்கா, பார்வதிக்கா, யார் வந்திருக்காரு பாத்தியா? நம்ம டாக்டர் வந்திருக்காரு. என்னடா டாக்டர், என்னமோ இன்னைக்கு பிரமாதமா பாஞ்சு பராசக்தி படம் பார்த்தையோ? அதுதான்டா இது. சௌந்தரி, எனக்கு என்னவோ பயமாத்தான் இருக்கு. எல்லாம் உங்க முன்கோபத்தால் தான். சௌந்தரி, சரி சரி, ஒண்ணும் பதறாதீங்க. வாசி எப்படியும் வந்துடும். இல்ல சௌந்தரி, எனக்கு மனசு சரியால. நான் போய் பார்த்து வந்துடுறேன். என்னங்க, நீங்களே போகணுமா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா? என் தம்பி என்னை விட அக்கறையா யாராலையும் தேட முடியாது. என்னால முடியலன்னா அப்புறம் பார்க்கலாம். வண்டிக்காரன், இந்தாயா தூங்கிட்டே வண்டி ஓட்டுன எப்படி? எந்திரியா? யோ உன்னதாயா? யோ உன்னதாயா? எந்திரியா? அசு,
சௌந்தரி, நம்ம வாசுவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது. ஆமா சௌந்தரி, யாரோ அவனை அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உடனே புறப்பட்டு வா. எந்த ஆஸ்பத்திரி? இதோ படுத்தாரு. டாக்டர், இப்ப எப்படி இருக்குது டாக்டர்? ரொம்ப சீரியஸ் மிஸ்டர் வர்தன். இப்ப செய்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல இன்னும் 1 ஹவர்ல கண்ணை திறக்கணும். இல்லைன்னா பிழைக்கிறது கஷ்டம். டாக்டர், அவரை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்க டாக்டர். அவனை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்க டாக்டர். சே, என்ன மிஸ்டர் வரதன், குழந்த மாதிரி அழறீங்க? ஆமா டாக்டர், நான் ஒரு குழந்தை தான். இந்த உலகத்துல நான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அனுபவப்பட்ட ஒரு மனிதன். ஆனா என் தம்பி வாசுவோட பேசும்போது பழகும் போது அவரை பத்தி நினைக்கும் போதே நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிடுறேன் டாக்டர். நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிடுறேன். சின்ன வயசுல எங்க அப்பா ₹1 காசை தூக்கி விட்டேன். அது யாருக்குங்கிற சண்டையில நாங்க 2 பேரும் கட்டி புரளுவோம். ஆனா அந்த காசு யார் கையில கிடைச்சாலும் வாங்குற பண்டத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கோ டாக்டர். ஏன் டாக்டர், மனுஷன் மரம் மாதிரி வளர்ந்துட்டாலும் அவன் மனசுல பதிஞ்சிட்ட பிள்ளை பருவத்து நினைவுகள் அவன் நெஞ்சத்தை விட்டு மறையறது இல்லையா டாக்டர்? டோன்ட் வரி மிஸ்டர் வரதன், டோன்ட் வரி. ஐ எம் சாரி டாக்டர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்ககிட்ட நான் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க போய் அவன் பக்கத்துல இருந்து அவனை பாத்துங்க டாக்டர், அவனை பாத்துங்க. வாசு எங்க? சௌந்தரி, என்னத்தா? வாசு என்ன மோசம் பண்ணிட்டு போயிடுவான் போல இருக்குது சௌந்தரி. வாசு கண்ணை திறந்து பார்க்காமலே கிடக்கிறான். சௌந்தரி, நீ உள்ள போ. அவங்கிட்ட சொல்லு, உங்க அண்ணன் இனிமே உன்னை திட்டவே மாட்டார். நீ இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் செய்துக்கலாம், பணக்கார இடம் வேண்டாம்னு சொல்றாரு போய் சொல்லு. அதனால கண்ணை திறந்து பாரு வாசுன்னு போய் சொல்லு. போ. அழாதீங்க, வாசுவுக்கு ஒண்ணும் ஆகாது. கால் அசைது டாக்டர். வாசு, 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 வாசு. மிஸ்டர் வரதன், அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. நாளை வரைக்கும் அவர் ரெஸ்ட்ல இருப்பதான் நல்லது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நீ வீட்டுக்கு போ, நான் இங்கேயே வாசு கூட இருக்கிறேன். வாசுக்கு எப்படி இருக்குன்னு அடிக்கடி போன் பண்ணுங்க. சரி சௌந்தரி, நான் வரேன். என்னம்மா, அடி பலமா பட்டுடுச்சா? இல்லைங்க, அடி ஒண்ணும் இல்லைங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் குறுக்க மறுக்க ஓடி கார்ல விழுந்துட்டேன். சரிம்மா. நீங்க போங்கம்மா, நான் வரேன். ஏம்மா, உங்க வீடு எங்கன்னு சொல்லு, வேணும் நாங்க இறக்கி விட்டுட்டு போயிடுறோம். நான் வெளியூரு, ஏதாவது வேலை தேடி பட்டணத்துக்கு வந்தேன். எந்த வேலை தேடுற? எனக்கு என்ன கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? ஏதாவது வீட்டுல சமையல்காரி வேலை கிடைச்சாலும் போதுங்க. அப்போ நீ எங்க வீட்டு வேலைக்கு வரியா? வரேம்மா. வா.
மிஸ்டர் வரதன், வாசு ஒரு வாரம் மட்டும் வீட்லயே ரெஸ்ட்ல இருக்கு. என்ன வாசு, வீட்டுக்கு போனோன்னா பிராக்டிஸ் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுடாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம், நீ ஒரு டாக்டர் தான். நல்லா சொல்லுங்க டாக்டர். ஒரு தரத்துக்கு 2 தரமா சொல்லுங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டேன். டாக்டர், ஒரு விஷயம். இன்னைக்கு வாசுவுக்கு உடம்பு பூரணமா குணமாய் வீட்டுக்கு கூட்டு போறதுனால சாயந்தரம் ஒரு சின்ன டீ பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்ய போறேன். சும்மா ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அதுக்கு நீங்களும் அவசியம் வரணும். அவசியம் வரேன் மிஸ்டர் வரதன். பார்ட்டி எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 5 மணிக்கு. ஈவினிங் 5 o'clock. மிஸ்டர் வரதன், நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களும் வாசுவும் கேலி பண்ணக்கூடாது. சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அமிர்த யோகம், நல்ல நேரம். நீங்க கூட வாசுவை இப்பவே கூட்டிட்டு போறது போல சாயங்காலம் நானே கூட்டிட்டு வந்துடுறேனே, என்ன? ஓஎஸ். சௌந்தரி, சௌந்தரி, வாசு வந்தாச்சு, சீக்கிரம் எடுத்து வா. அவர் வீட்டுக்கே வந்துட்டோமா? காத்துல தூக்கி எறியப்பட்ட பூ கடவுளோட பாதங்களே வந்து விழுந்த மாதிரி என்ன அறியாம நான் இங்கே வந்திருக்கேனே. ஐயோ, அவர் என்ன பார்த்தா என்ன நினைச்சுக்குவார்? இதோட விளைவு ஏதாவது விபரீதமாயிட்டா? வாசு, இந்த சின்ன டீ பார்ட்டி எல்லாம் போராது, எப்ப பெரிய பார்ட்டியா கொடுக்க போறேன்? என்ன வாசு தலையை குண்டிவிட்ட? போய் போய் மாப்பிளைய கேட்டா பதில் சொல்ல வேண்டியதும் பார்ட்டி கொடுக்க வேண்டியதும் இவர் இல்ல. டாக்டர், கல்யாண விஷயமெல்லாம் அவன் இஷ்டப்படியே விட்டுட்டேன். அவன் ரெடினா பார்ட்டி கொடுக்க நான் ரெடி. என்ன வாசு, பெண்ணு பெரிய இடமோ? MBBS சொத்து நிறைய இருக்கா? இத பார், பெண் வீட்டுக்கு வரும்போது 2 பிளைபர்த் காரு ₹1,00,000 சொத்தோட வரணும். இத பார் வாசு, உங்க அண்ணனுக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம் மாதிரி பெரிய இடமா பார்த்து பெண் எடுத்தா தான் உங்க குடும்பத்துக்கே பெருமை. டாக்டர், டிஃபன் இஸ் வெயிட்டிங். நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. வாங்க ப்ளீஸ். ஏய், சீக்கிரம் கேக் கொண்டா. நீயா? பார்வதி, நீ எப்ப இங்க வந்த? சௌக்கியமா? நான் பார்வதி இல்லைங்க, என் பேரு சரசுங்க. என்ன சரசா? நீ போய் சொல்ற, உன் பேர் பார்வதி தான். ஆட இடியாதுங்க, வம்பா போச்சு. என் பேரு சரசுங்க. எந்த ஊரு? நமக்கு தின்ன வெளிச்சிட்டாங்க, பாளையங்கோட்டை பக்கத்துல கொக்கரை குளங்க. வாசு, என்னடா இது? இந்த பொண்ணு உனக்கு முன்னாலே தெரியுமா? பார்வதின்றது யாரு? அண்ணா, அந்த பார்வதி வேற, இந்த பார்வதி வேற. நான் கிராமத்துக்கு வைத்தியம் பார்க்க போன போது அங்க ஒரு பார்வதியை பார்த்தேன். அதே மாதிரி இவனு இருந்த உடனே கொஞ்சம் தடுமாறிட்டேன். அந்த பார்வதி கருப்பா இருப்பா. இது வேற, இந்த பார்வதி வேற. வாசு 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்ததுனால பார்வை கொஞ்சம் மங்கிட்டா போல இருக்கு. ஹலோ, வணக்கம். அண்ணனா? இல்லையே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணன் அண்ணியும் வெளில போனாங்க. வந்தவன சொல்லிடுறேன். ரைட், ரொம்ப தேங்க்ஸ். கண்ணார கண்டதும் பொய், காதார கேட்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். சரசு, சரசு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்ட. ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேங்க, கொண்டு வரேன். பார்வதி, என்னங்க நீங்க எனக்கு பேரையே மாத்திட்டீங்களே. உண்மையை சொல்லு, நீ பார்வதி தானே? இல்லைங்க, நீங்க யாரையோ நினைச்சுக்கிட்டு என் வேலைக்கு ஆபத்தை உண்டாக்குறீங்க. வேலைக்கு ஆபத்தா? அதாங்க, நீங்க என்ன பார்வதி பார்வதின்னு கூப்பிட போய்
ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னால உங்க உடம்புக்கு எதுவும் வந்துட போகுதுன்னு பயம் வந்துருச்சுங்க. அதனால எனக்கு சீட்டு கிழிச்சிடுவாங்க போல இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏதோ நான் ஒரு அனாதை. உங்களுக்கு எல்லாம் பணிவிட செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா. அதை கெடுத்துடாதீங்க. சரி சரி, அப்படி சொல்லுங்க. சரசு, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா சாமிங்க. அம்மா பேரு? அம்மா கண்ணுங்க. அப்பா சாமி, அம்மா கண்ணு. ஏங்க பார்வதி பார்வதின்னு தவியா தவிக்கிறீங்களே, யாருங்க அது? பார்வதி. ஒரு பரிதாபத்திற்குரிய பாவை. இப்படி மொட்டை தாளம் குட்டையில விழுந்தான்னு சொல்லாதீங்க. விவரமா சொல்லுங்க. மாசற்ற கண்ணாடி அவ மனசு. ஏங்க ரொம்ப அழகா இருப்பாளா? நீ ஒரு முறை உன்னை கண்ணாடியில் பார்த்துக்கொள். அதுதான் அவள். மிக மென்மையான மலர் போன்ற இதயம் அவளுக்கு. சுருக்கமா சொன்னா ஒரு நல்ல தமிழ் குடும்பத்தின் பண்பு காவியம்தான் பார்வதி. இப்போ அந்த பார்வதி என்னதான் ஆனாங்க? அவளுடைய பருவத்தாலும் உருவத்தாலும் வந்த ஆபத்து. பசியோடு சில பாவைகள் சுற்றின. அந்த வேட்ட நாய்களை விரட்டியதன் விளைவு அவளுடைய வீட்டுக்கு நெருப்பு. அவளை தேடிச் சென்ற என்னையும் ஏமாற்றி அவளை காட்டுவதாக கூறி கட்டி போட்டு சித்திரவதை செய்தார்கள். அந்த தாக்குதலில் செத்திருக்க வேண்டியவன் தான். ஆனால் பார்வதியின் நினைவால் உயிர் பிழைத்தேன். நீ ஏன் பெருமிச்சு விடுற? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு நல்ல மனசு படைச்ச உங்களை கணவனா அடையறதுக்கு அந்த பாவி பார்வதிக்கு கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். அதோட நீங்களும் அவ ஞாபகத்திலேயே ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைச்சேன். அழுக வந்துடுச்சு. இல்ல சரசு, நீ என்ன ஏமாத்துற. இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. என்ன உயிரோட வச்சு கொல்லத்தம் போட்டிருக்கியா? என்ன வாசு, நீயும் ஒரு டாக்டர், ஏழைகளுக்கு உதவி செய்யறவன்னு உனக்கு ஒரு பட்டமா? எங்கேயோ கடந்த அனாதைக்கு ஏதோ ஒரு அற்ப உதவி செய்துட்டு அதுக்கு கைமாறா உள்ளத்தையே கேட்கறியே. அப்புறம் உனக்கு மற்றவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? எடுப்பு சிறப்புமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா உடனே உனக்கு அடிமையாயிடுமா? இப்படி எல்லாம் என்ன பார்த்து கேட்க தோணுதா பார்வதி? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா, அண்ணி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பார்வதியை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் பார்வதி. அப்படியா? இல்லைங்க, நான் சரசுதான். இவருதான் பார்வதி பார்வதின்னு இங்கேயே வந்துட்டாரு. இல்ல, நீ போய் சொல்ற. இப்ப நீ ஒத்துக்கல? நான் எங்க ஒத்துக்கிட்டேன்?